பெரிய நடிகர்கள் படத்தை காட்டிலும் மற்ற நடிகர்கள் நடித்த படங்கள் தான் 10 கோடி ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட் எடுத்த படங்கள் தான் வந்து இருந்துட்டு பெரிய வெற்றி பெற்றிருக்கு லாஸ்ட் இயரில். இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தெரியுது. லட்சுமி மேகர்ஸ் திரு முரளி சார் கூட ஏறத்தாழ ஒரு 25 வருஷம் நட்பில் இருந்தேன். அவருடைய சன்ஸ் 2 பேரும் படம் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு ப்ரொடக்ஷன் மேலே பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை தம்பி, எனக்கு கதை கேட்கவே முதல் தெரியாது, அதனால் நீங்களே கதை கேளுங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பொறுத்த என்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் நாங்கள் கேட்டு ரெடி பண்ணிடுறோம், ஒரு நல்ல படமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து என்ன கூட சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணித்தர முடியும். எனக்கு இது வரைக்கும் நான் பொதுவாக வந்து எந்த டைரக்டர் வந்து கதை சொன்னாலும் நான் கதை கேட்குறது இல்லை, ஏன்னா எனக்கு கதை நாலேஜே கிடையாது. அதனால நான் வந்து அந்த வேலைக்கு போய்க்கிறது கிடையாது. நமக்கு வந்து வியாபாரம் மட்டும்தான் தெரியுமோ ஒழிய அந்த சினிமா துறையுடைய தயாரிப்பு துறையில் எந்த விதமான அனுபவம் கிடையாது, அதனோட நாலேஜும் கிடையாது. அதனால் வந்து இருந்துட்டு பொதுவாக அவங்களே தான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன், பண்ணாங்க, நல்லபடியாக படத்தை ஆரம்பித்தாங்க, நல்லபடியாக முடித்தாங்க. சஜோவை பொறுத்தளவு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுன்னு கேட்டிருக்கும்போது நீ ப்ரொடியூசரை பாரு, அவங்க ஓகேனாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொன்னேன். அவங்களும் படம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. படத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் என்ன கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நல்லபடியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் சொன்ன டேட்டில் படத்தை முடிச்சு கொடுத்தாங்க. சென்ற வருஷம் உங்களுக்கே தெரியும் 2025 பெரிய நடிகர்கள் படத்தை காட்டிலும் மற்ற நடிகர்கள் நடித்த படங்கள் தான் 10 கோடி ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட் எடுத்த படங்கள் தான் வந்து இருந்துட்டு பெரிய வெற்றி பெற்றிருக்கு லாஸ்ட் இயரில். இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் தலை வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக வந்து இன்றைக்கி வருஷத்துடைய ஆரம்பத்தில் போன வருஷம் எப்படி மதகஜராஜா அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு வந்து இருந்துட்டு வெற்றி படமாக தலைவன் தலை வந்து தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அந்த படம் வந்து சம்பாதிச்சு குடிச்சது. அந்த தயாரிப்பாளர் நேற்றுக்கே சொல்லியிருக்காரு, என்னுடைய லட்சியமே 100 படம் எடுக்கிறது, ஆனால் எல்லாமே நான் சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க போகிறேன், 10 கோடி ரூபா 12 கோடி ரூபாய்க்கு மேலே எந்த பட்ஜெட்டு பண்ண மாட்டேன், நான் பெரிய ஆர்டிஸ்ட் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 7-8 படம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நானே என்னத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரி மொத்தமாக நம்ம சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த வருஷமே வரக்கூடிய படங்கள் இப்போ 4 Idiots ஆகட்டும், தாய் கிழவி ஆகட்டும், யூத் ஆகட்டும், நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய மயிலாடு சசிகுமார் படமாகட்டும், இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு அளவான ஆர்டிஸ்ட்டு அளவான பட்ஜெட் இருக்கிற படங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு டாக் ஆஃப் த சினிமாவாக இருக்குது. இந்த படங்கள்லாம் பெருசாக ஓடணுங்கிறத என்னுடைய ஆசை. நான் இந்த ஒரு நாசர் சாரோட உட்காந்து பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம், நம்ம எல்லோரும் சினிமாவில் தான் வந்து எல்லோரும் நம்ம சாப்பிட்ருக்கோம். 40 வருஷம் 50 வருஷமாக வந்து நம்மளுக்கு இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வேறு தொழிலே தெரியாது, கற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பேஷன், எல்லா விதத்துலேயும் ஒரு புகழ் கிடைக்குது, ஒரு மரியாதை கிடைக்குது எல்லாம், அப்போது பணம் சம்பாதிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது நான் வந்து சினிமாவுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இதில் இல்லை இந்த வருஷம் வந்துருந்துட்டு இப்போ டைரக்டர்ஸ் யூனியன்ஸோட முடிஞ்ச எல்லோரும் நம்ம டைரக்டர், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாம் நம்ம உட்கார்ந்து இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை நல்லபடியாக போயிட்டுருக்கட்டும். பெரிய நடிகர்கள் மத்தியே நம்பி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா திரையரங்குகளுக்கு மக்கள் வர்றது அந்த பெரிய 10 நடிகர்கள் நடிக்க முடியாது மட்டும் வந்தால் போதும் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து ஜனங்க மத்தியில் வந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஓடிடி தளத்தில் நம்ம வந்து 4 வாரத்தில் படம் வருதுன்னு போட்டு சொல்லி முதல் நாளே விளம்பரம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு போட்டுக்கிட்டா சரி நம்ம ஓடிடி வந்து வீட்டிலே உட்காந்து பார்த்துக்கலாம் பணம் இல்லாமன்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாங்க. அதுக்காக தான் ஒரு 8 வாரம் ஹிந்தியில் இருக்கிற மாதிரி ஒரு 8 வாரம் தள்ளி அந்த படங்களை பண்ணுங்கள். நேற்று கூட சரத்குமார் சார் பேசியிருக்காரு, 8 வாரம் தள்ளி வந்துன்னு பண்ணால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது இந்த வருஷம் 2026 நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகத்தில் எல்லோரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து நல்ல கண்டென்ட் இருந்தால் நாங்கள் படத்துக்கு வருவோம் அப்படிங்கிற ஆடியன்ஸ் மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி படங்கள் நம்ம இந்த வருஷம் கொண்டு வரணும். இந்த மாதிரி படங்கள் சின்ன படங்கள் வந்து சின்ன படங்கள்னால் அந்த 10 கோடி ரூபா 5 கோடி ரூபாய்க்கு உள்ளே எடுக்கிற படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு இண்டஸ்ட்ரி சார்ந்த நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி சின்ன படங்களை வெற்றி வர வைக்கணும்னு சொல்லி உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு இப்படத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தற்போது நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் ரங்கராஜன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். தேங்க்யூ ஸோ மச் சார்.